يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபியீன்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று அதை தங்களுடைய வாழ்க்கையில் செயற்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இந்த இஜ்திமா நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய இரண்டாவது அம்சமாக உதாசீனம் செய்யப்படும் வாரிசுரிமை சட்டம் அல்லது சொத்து பங்கீடு என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் குடும்பமாக வாழுகின்ற தந்தை என்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற ஆணாக இருந்தாலும் சரி, தாய் என்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற பெண்ணாக இருந்தாலும் சரி, மகன் என்கின்ற ஸ்தானத்திலே இருக்கின்ற ஆணோ மகள் என்கின்ற ஸ்தானத்திலே இருக்கின்ற பெண்ணோ, இப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் அறிந்து தெரிந்து பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு இஸ்லாமிய சட்டம்தான் வாரிசுரிமை சட்டம் என்கின்ற மிக முக்கியமான ஒரு சட்டம். அதை பல பெயர் கொண்டு அழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சொத்து பங்கீடு, பாக பிரிவினை, வராசத்து சொத்து என்றெல்லாம் தமிழில் பல சொற்பிரயோகங்களால் இந்த சட்டம் எங்களுக்கு இடையில் அறிமுகமாயிருக்கிறது. ஆனால் எங்களில் பெரும்பான்மையானவர்களுடைய நிலை எப்படி என்று கேட்டால், வாரிசுரிமை சட்டம் என்று காதளவில் கேட்டிருக்கிறோம், சொத்து பங்கீடு என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படி என்றால் என்ன? இந்த பாக பிரிவினை சொத்து பங்கீட்டுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற முன்னுரிமை என்ன? இந்த பாக பிரிவினை சொத்து பங்கீடு சம்பந்தமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு சில செய்திகளை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் என்கின்ற அறிவு, போதுமான தெளிவு எங்களிடத்திலே இருக்கிறதா என்று கேட்டால், நிச்சயமாக பாக பிரிவினை சொத்து பங்கீடு பற்றிய அறிவு இல்லாமல் நமது சமூகம் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எப்படி தொழுகை எங்களுக்கு கடமையோ, எப்படி நோன்பு எங்களுக்கு கடமையோ, எப்படி ஜகாத் எங்களுக்கு கடமையோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஃபரீலத்தம் மினல்லாஹ். இந்த பாக பிரிவினை சொத்து பங்கீடு என்பது அல்லாஹ்வால் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்ற கட்டளையாகும், கடமையாகும் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதற்கு அரபியில் பேரே ஃபராயில், கடமைகள். பாக பிரிவினை இல்முல் ஃபராயில் என்ற ஒரு தனி பாடமே மதரசாக்களில் நடத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். சொத்து பங்கீடு பாக பிரிவினை பற்றிய மிக முக்கியமான ஒரு பாடம் எல்லா அரபு மதரசாக்களிலும் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு படித்துக் கொடுப்பார்கள். ஒரு வருட கற்கை. அந்த ஒரு வருடமும் தாய் தந்தையினுடைய சொத்து அல்லது பிள்ளைகளுடைய சொத்து அனந்தரக்காரர்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் போய் சேரும், ஒவ்வொருத்தருக்கும் என்ன பங்கின் அடிப்படையில் இந்த சொத்தை நாங்கள் பாக பிரிவினை செய்ய வேண்டும் என்கின்ற முழு தெளிவும் மதரசா மாணவர்களுக்கு வழங்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஆணி வேராக கருதப்படுகின்ற இந்த பாக பிரிவினை சொத்து பங்கீடு குறித்து ஒரு தெளிவான பார்வையை சுருக்கமாக இன்றைய தினம் நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, சொத்து பங்கீடு என்றால் என்ன?
பாக பிரிவினை என்றால் என்ன, வாரிசுரிமை சட்டம் என்றால் என்ன, எப்பொழுது இந்த வாரிசுரிமை சட்டம் அமுலாகும் கடமையாகும் என்கின்ற சில ஆரம்பகட்ட அடிப்படையான தெளிவை நாங்கள் பெற்றுக்கொண்டதன் பின்னாடி அந்த வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற சில அம்சங்களை நாங்கள் தொடராக பார்க்க இருக்கிறோம். முதலாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்பொழுது ஒருவர் வாரிசுரிமையை பெறுவதற்கு தகுதியாகுவார் அல்லது வாரிசுரிமை சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு கேட்டால், நாம் இருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹுடைய உதவியால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற முழு வழிகாட்டலையும் வழங்கிய ஒரே மார்க்கம் இஸ்லாம். நாம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி பொருளீட்டல் செய்ய வேண்டும், எப்படி சொத்துக்களை சேர்க்க வேண்டும், பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்கின்ற ஹலாலான முறைகளை இஸ்லாம் எங்களுக்கு துல்லியமாக சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் நாம் சேர்த்த சொத்துக்கள், நாம் சம்பாதித்த பணங்கள், பொருளாதாரங்கள் எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எப்படி கையாளப்பட வேண்டும் என்று இஸ்லாம் கடமையாக்கிய ஒரு சட்டம்தான் இந்த இல்முல் ஃபராயில் என்கின்ற சொத்து பங்கீடு பாக பிரிவினை. ஒருவர் இந்த உலகத்தில் சொத்து வத்துகளோடு வாழ்ந்து மௌத்தாகிவிட்டார். அவரை நாங்கள் கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டோம். ஆனால் அவர் சம்பாதித்த, அவர் உழைத்து ஈட்டிய அவருடைய சொத்துக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. அது அசையும் சொத்தாக இருக்கலாம், அசையாத சொத்தாக இருக்கலாம், பேங்கிலே டிபாசிட் பண்ணப்பட்டிருக்கிற பணமாக இருக்கலாம், அல்லது அவருக்கு பிறர் கொடுக்க வேண்டிய கொடுமதிகளாக இருக்கலாம். எதெல்லாம் ஒருவர் மரணித்ததற்கு பின்னால் அவருக்கு சொந்தம் என்று வருமோ அத்துணையும் அவருடைய அனந்தர சொத்துக்கள். எனவே ஒருவர் மௌத்தானதற்கு பின்னாடி, அவருடைய மரணத்திற்கு பின்னாடி அவர் விட்டு செல்கின்ற தரிக்கா என்று சொல்லுவோம். அவர் எதையெல்லாம் விட்டு செல்கின்றாரோ அத்துணையும் அவருக்கு சொந்தமான சொத்து. அவர் விட்டு செல்கின்ற இந்த அனந்தர சொத்துக்களை எப்படி நாங்கள் பாக பிரிவினை செய்ய வேண்டும், இந்த சொத்திலிருந்து யார் யாருக்கு என்னென்ன பங்கு போக வேண்டும் என்பதுதான் வாரிசுரிமை சட்டம். சுருக்கமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய மரணத்திற்கு பின்னால் அவர் விட்டு செல்கின்ற சொத்துக்களை உயிரோடு இருக்கின்ற அவருடைய வாரிசுகள் எப்படி பிரித்தெடுப்பது, சுருக்கமாக சொன்னால் யார் யாருக்கு என்ன பங்கு போகும். உதாரணமாக, மரணித்தவருக்கு மகன் இருந்தால் மகனுக்கு எவ்வளவு போகும் அவருடைய மொத்த சொத்தில். மரணித்தவருக்கு ஒரு பெண் குழந்தை, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அவருக்கு எவ்வளவு போகும். மௌத்தானவருக்கு மனைவி இருந்தால் மனைவிக்கு எவ்வளவு போகும். மௌத்தான ஒருவருக்கு தாய் தந்தை இருந்தால் தாய் தந்தைக்கு எவ்வளவு போகும். மரணித்த ஒருவருக்கு சகோதரன் இருந்தால் சகோதரனுக்குரிய பாக பிரிவினை என்ன. இப்படி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் மிக துல்லியமான சில சட்டங்களை எங்களுக்கு வரையறுத்து அதை எங்கள் மீது விதியாக்கி இருக்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நீங்கள் என்ன மஸ்அலாவை எடுத்தாலும், என்ன ஃபிக்ஹுடைய அம்சத்தை எடுத்தாலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது அறிஞர்களுக்கு இடையில். ஒவ்வொரு மதுஹபிலும் ஒவ்வொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மதுஹபில் எந்த கருத்து இன்னும் ஒரு மதுஹபில் அதே சட்டம் இன்னொரு சட்டமாக மாறி இருக்கிறது. ஆனால் இந்த பாக பிரிவினை சொத்து பங்கீட்டில் மாத்திரம் அறிஞர்களுக்கிடையில் ஏக மனதான ஒரே முடிவு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன காரணம்? இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசியிருக்கிறான். நாங்கள் ஹதீதுகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பாக பிரிவினருடைய சொத்து பங்கீட்டினுடைய கணக்கு வழக்குகள், யார் யாருக்கு என்ன முறையில் சொத்து போக வேண்டும் என்கின்ற அம்சங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவை தான் நாங்கள் ஹதீஸில் பார்க்கலாம். ஆனால் முழுமையான பாக பிரிவினையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே மிக தெளிவாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த பாக பிரிவினை நமது சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை. ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அல்லது அவர் மௌத்தாகுவதற்கு முன்னாடியே தன்னுடைய சொத்துக்களை பிள்ளைகளுடைய பெயரில் கொடுத்து விட்டு போவதை பார்க்கிறோம். விரும்பிய மாதிரி, ஆண் பிள்ளைக்கு இதெல்லாம் உனக்கு சொத்து, பெண் பிள்ளையாக இருந்தால் இதெல்லாம் நீ விரும்பியதை வைத்துக்கொள், அல்லது அவர் மௌத்தானதற்கு பின்னாடி என்னுடைய முழு சொத்தையும் பள்ளிவாசலுக்கு கொடுத்து விடுங்கள் என்று வசியத்தை செய்துவிட்டு மௌத்தாகி விடுகிறார். இப்படி என்று முஸ்லிம்களுடைய சொத்துகள் அவர்கள் மரணித்ததன் பின்னாடி இஸ்லாம் சொல்லாத அமைப்புகளில் கையாடப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த பாக பிரிவினை சொத்து பங்கீடு என்பது
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله ஆண்கள் பெரியவங்க முன்னுக்கு வாங்க. நமக்கு தான் ரொம்ப அவசியமாக தேவைப்பட்ட சட்டம் இது. இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய தொழுகையை ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இறுதியாக ஜமாத்தை தொழுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பேச்சுக்களை குறைத்து கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய, கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் இதை அமுல்படுத்தாவிட்டால் நாங்கள் பெரும் பாவிகள். அதனால்தான் இந்த தலைப்புக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. காரணம், நிரந்தரமான நரகம். அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில், நீங்கள் மரணித்ததன் பின்னாடி உங்களுடைய சொத்துகள் உரிய முறையில் பிரிக்கப்படாவிட்டால் யாரெல்லாம் அல்லாஹுடைய கட்டளையை மீறி நடக்கிறீர்களோ அவர்கள் நிரந்தர நரகவாதிகள் என்பதை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அந்த அளவுக்கு நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய, எங்களுடைய சொத்துகள் குறித்து தெளிவாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இந்த இல்முல் ஃபராயில், இந்த பாக பிரிவினை தொடர்பான சட்டம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிற பொழுது சொல்கிறான், யுபையினுல்லாஹு லக்கும் அன் தலில்லு, நீங்கள் வழிகட்டு போய்விடாமல் இருப்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த சட்டங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் என்று சூரத்து நிசா 176வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான்.
இன்னும் அல்லாஹ் தொடர்ந்து சூரத்து நிசாவுடைய 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம், சூரத்து நிசா 4வது அத்தியாயம் வீட்டில் போய் தர்ஜுமத்து குர்ஆனை எடுத்து நாங்கள் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை படித்து பார்ப்பது அவசியம். அப்பதான் நான் பேசுகின்ற சில விடயங்களை நீங்களும் குர்ஆனில் வாசிக்கின்ற பொழுது மேலதிகமான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். சூரத்து நிசாவுடைய 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் இன்னும் 176வது வசனத்தில் உட்பட இந்த பாக பிரிவினையை மிக தெளிவாக கணக்கு போட்டு அல்லாஹ் கணக்கு பாடம் நடத்தியிருக்கிறான் குர்ஆன்ல. யாருடைய விளக்கமும் தேவையில்லை, எந்த அறிஞர்களையும் நீங்கள் நாட தேவையில்லை, ஹதீஸ் கிதாபுகளுக்கு போக தேவையில்லை, எந்த தஃப்சீர்களையும் நாங்கள் புரட்ட தேவையில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ்வே துல்லியமாக சட்டம் சொல்லி கணக்கு சொல்லி யாருக்கு எவ்வளவு பங்கு கொடுங்கள் என்பதை துல்லியமாக சொன்ன ஒரு சட்டம் தான் இந்த பாக பிரிவினை வாரிசுரிமை சட்டம். ஆனால் ரொம்ப கவலையான விடயம் என்ன தெரியுமா? எங்களில் யாருக்கும் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறதும் தெரியாது, அதை அமல்படுத்துவதும் இல்லை. அல்லாஹ் இந்த சட்டத்தை பேசிவிட்டு சூரத்து நிசாவுடைய 13வது வசனத்திலே சொல்கிறான் பாருங்கள், தில்க ஹுதூதுல்லாஹ். ஒருவர் விட்டு செல்கின்ற சொத்தில் யார் யாருக்கு என்னென்ன பங்கு போக வேண்டும் என்பதை பேசிவிட்டு அல்லாஹ் அடுத்தது சொல்கிறான், இவைகள் அல்லாஹுடைய வரம்புகளாகும். தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் உங்களுக்கு இட்டிருக்கின்ற வரம்பாகும். வமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு யுத்ஹில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா. யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த விடயத்தில் வழிபட்டு நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைவிப்பான். அதில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். யார் சுவர்க்கத்துக்கு போறவர்கள்? அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைக்கும் கட்டுப்படுகிறவர்கள். வாரிசுரிமை சட்டத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்தது சொல்கிறான், இது அல்லாஹுடைய வரம்பு, அல்லாஹ் உங்களுக்கு இட்டிருக்கின்ற கட்டளை. இந்த வாரிசுரிமை சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் உங்களை அல்லாஹ் சுவர்க்கத்திற்குள் நுழைவிப்பான், அங்கே நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம் ரொம்ப பாரதூரமான ஒரு வசனம். அல்லாஹ் எங்களை பயமுறுத்தி சொல்கிறான், وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا وَلَهُ عَذَابٌ مُهِينٌ. யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்து அல்லாஹ் இட்ட வரம்பை மீறுகிறாரோ, இதான் மிக முக்கியமான வசனம். وَمَن يَتَعَدَّ حُدُودَهُ, இப்படித்தான் உங்களுடைய சொத்துகள் பிரிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சட்டத்தை வகுத்திருக்கின்ற பொழுது அல்லாஹுடைய சட்டத்தை மீறி நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை பிரித்து கொண்டால் அவரை அல்லாஹ் நரகில் நுழைவிப்பான். யுதுஹிஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா அஊது பில்லாஹி மின்ஹா. அவரை அல்லாஹ் நரகில் நுழைவித்து அங்கே அவரை நிரந்தரமாக தங்கச் செய்வான். அங்கே அவருக்கு மிக மோசமான வேதனை இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். சூரத்து நிசாவுடைய 13வது 14வது வசனம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபரீலத்தம் மின் அல்லாஹ், இது அல்லாஹ்வால் எங்கள் மீது விதியாக்கிய ஒரு மிக முக்கியமான கடமையை நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கையில் கேட்பதை போல நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து நிசாவுடைய 7வது வசனத்திலே சொல்கிறான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களுடைய பெற்றோரும் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களும் விட்டு சென்ற சொத்தில் பங்கு இருக்கிறது. மிம்மா கல்ல மின்ஹு அவு கஸுர நஸீபம் மஃப்ரூலா, அது குறைந்த சொத்தாக இருந்தாலும் சரி, மரணித்த தந்தையோ தாயோ உறவினர்களோ விட்டு சென்ற சொத்து குறைந்த அளவில் இருந்தாலும் சரி, அது கூடிய அளவில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்ட சொற்ப அளவு அதிலிருந்து அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே சொத்துவத்தோடு வாழ்ந்த ஒருவர் அந்த சொத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. இதில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் ஒரு அடிப்படையை புரிய வேண்டும். எங்களில் பெரும்பான்மையானவர்கள் என்ன நினைத்திருக்கிறோம் தெரியுமா? இந்த உலகத்தில் நல்லா உழைக்கணும், சம்பாதிக்கணும், இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் திண்டு உடுத்து குடித்து முடித்து விட்டு ஒன்றும் இல்லாமல் மௌத்தா போயிடணும் என்று நாம் விளங்கி இருக்கிறோம். சிலர் பேசும்போது சொல்கிறார்கள், நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ண வேண்டும்,
நன்றாக இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், அப்படியே ஒன்றையும் மிச்சம் விடாம எல்லாத்தையும் திண்டு போட்டு மௌத்தாகிவிட வேண்டும் என்று சிலர் பேசுவதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்க இந்த உலகத்தில் உழைக்க வேண்டும், உண்ண வேண்டும், அல்லாஹ் தந்த நிஅமத்தை நீங்கள் புசிக்க வேண்டும், இந்த உலகத்தில் நீங்க ஆடம்பரமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இஸ்லாம் எதை விரும்புகிறது என்றால், நீங்கள் மரணிக்கின்ற தருவாயில் உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் சொத்தை விட்டு போட்டு போக வேண்டும். எல்லாத்தையும் இந்த உலகத்திலேயே கைகளை விட்டு நீங்கள் போகாமல், உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் உங்களை நம்பி இருக்கின்ற உங்களுடைய வாரிசுகள், வராசத்துகள், அவர்களுக்கென்று நீங்கள் சொத்தை மீதம் வைத்துவிட்டு போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புவதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுல நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோய் விசாரிப்பதற்காக வராங்க வீட்டுக்கு. மக்காவுல சஅத் இப்னு அபி வக்காஸுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்தால், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறார்கள், சஹாபாக்களுடைய கவலையை பாருங்க, நம்ம மௌத்தாகி விட்டால் நம்முடைய சொத்து என்ன நிலைக்காகுமோ, நம்ம மரணித்தால் அல்லாஹ் சொல்லுவதை போல நம்முடைய சொத்து பிரிக்கப்பட்டு விட வேண்டும் என்பதில் சஹாபாக்கள் பயந்தார்கள், கடும் கவனமாக இருந்தார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை நோய் விசாரிக்க வந்த ரசூலுல்லாஹ்விடத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் லீ மாலுன், எனக்கு சொத்துவத்துகள் இருக்கிறது யா ரசூலல்லாஹ், ஊசி பிமாலி குல்லி, என்னுடைய எல்லா சொத்தையும் நான் பிறருக்கு வசியத்து செய்துவிட்டு மௌத்தாகிடட்டுமா, இந்த எல்லா சொத்தையும் நான் யாருக்காவது கொடுத்து விடட்டுமா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், காலலா, உன்னுடைய எல்லா சொத்தையும் நீ முழுமையாக அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டு மௌத்தாக கூடாது. உடனே அவர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே ஃபஷத்ர், என்னுடைய சொத்தில் அரைவாசியை கொடுக்கட்டுமா, முழு சொத்தையும் கொடுக்க வேண்டாம் என்று விட்டீர்கள், என்னுடைய சொத்தை முழுவதுமாக சேர்த்து அதை அரைவாசியாக பிரித்து அரைவாசி சொத்தை நான் வச்சுக்கிறேன், மௌத்தானதுக்கு பிறகு வாரிசுகள் எடுத்துக்கொள்ளட்டும், அரைவாசி சொத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்து விட்டு மௌத்தாகட்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை. மீண்டும் கேட்டார், ஃபத்லுஸ், முழு சொத்தில் 1/3 அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டு 2 பங்கை வச்சுட்டு மௌத்தாகவா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபத்லுஸு கதீர், 1/3 அதிகம் என்றார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன சொன்னார்கள்? அன் ததஅ வரஸதக அக்னியா கைரும் மின் அன் ததஅஹும் ஆலத்தன் யதகஃபஃபூன الناس ஃபீ ஐதீஹிம். உன்னுடைய வாரிசுகள், உன்னுடைய குழந்தைகள் நீ மரணித்ததன் பின்னால் பிறரிடம் கையேந்துவதை விட அவர்களை பணக்காரர்களாக நீ விட்டுவிட்டு செல்வதே சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில 5354வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? முழு சொத்தையும் நீயே சாப்பிட்டு இந்த உலகத்தில் அனுபவித்து விட்டு மௌத்தாகிவிடு என்று சொல்லல. உனக்கு பின்னால் உன்னுடைய வாரிசுகள், உன்னுடைய குழந்தைகள் பிறரிடம் கையேந்துபவர்களாக விட்டுவிட்டு போய்விடாதே. நீ அவர்களுக்காக உன்னுடைய சொத்தை விட்டுவிட்டு செல், அவர்கள் அதை கொண்டு இந்த சமுதாயத்தில் தன்னிறை உள்ளவர்களாக வாழட்டும். பிறரிடம் கையேந்துகிற நிலை உன்னுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் மௌத்தாகும் போதும் எங்களோட வாரிசுகளுக்கென்று சில சொத்தை நாங்கள் விட்டு வைத்து செல்வதும் மார்க்கம். முழுவதுமாக நாங்கள் அனுபவித்து விட்டு சென்றால் அவர்கள் நாளை பிச்சை எடுக்கிற நிலைக்கு போய்விடுவார். அதனால இஸ்லாம் நாங்கள் சம்பாதிப்பதோடு அனுபவிப்பதோடு எங்களுடைய வாரிசுகளுக்கும் சொத்துக்களை விட்டு வைக்குமாறு கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு வளமை என்ன அப்படின்னு கேட்டால், அவங்ககிட்ட இருந்த பெரிய சொத்து அடிமைகள். அடிமைகளை சந்தையில் விற்பனை செய்வார்கள். ஒருவருக்கு ஒரு அடிமை இருக்கிறது என்றால் அதுதான் ஆகப்பெரிய சொத்து. அவர் மௌத்தானதன் பின்னாடி அந்த அடிமை விற்பனை செய்யப்பட்டு அதிலிருந்து வார காசு எடுத்துத்தான் அவர்கள் தங்களுடைய அந்த சொத்துரிமையை பிரித்து கொள்வார். ஒரு நாள் ஒரு சஹாபி என்ன செய்து விட்டார்? ஒரு வசியத்தை செய்து விட்டார். நான் மௌத்தானதன் பின்னாடி என்னுடைய அடிமை
உரிமையிடப்பட்டு விடுவான். அவனை விற்க தேவையில்லை, அந்த அடிமையை வித்து பணம் எடுக்க தேவையில்லை, நான் மௌத்தானாலே அவர் உரிமையிடப்பட்டு விட்டார் என்று ஒரு வசியத்து செய்து விட்டார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காது கேட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே வந்தார்கள். உங்களோட அடிமையை விற்பதாக நான் கேள்விப்பட்டேன், உங்களோட அடிமையை நீங்க மௌத்தானதுக்கு பின்னாடி உரிமையிட்டு விடுவதாக நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. இந்த அடிமையை விலைக்கு வாங்குபவர்கள் யார் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டு அந்த அடிமையை விலைக்கு அல்லாஹுடைய தூதர்கள் விற்றுவிட்டு அதனுடைய பணத்தை எடுத்து அந்த எஜமானுடைய கையிலே கொடுக்கிறார்கள். இதுதான் உங்களுடைய சொத்து, கையில் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் மௌத்தாகின்ற பொழுது முழு சொத்தையும் இழந்த நிலையில் மௌத்தாகிவிடக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய வாரிசுகளுக்கு சொத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த 2 ஹதீதுகளும் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இன்னும் எந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்துவது தெரியுமா? உங்களுக்கு சேர வேண்டிய சொத்திற்காக நீங்கள் போராட வேண்டும். உங்களுடைய சொத்துக்காக நீங்கள் போராடுவது கூட இஸ்லாம். என்ற வாப்பாட்டிலிருந்து எனக்கு சொத்து வர வேண்டும் என்றால் நான் போராடியாவது அந்த சொத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறேன் என்றால் அது அல்லாஹ் எனக்கு தந்த கடமை, அல்லாஹ் எனக்கு தந்த உரிமை. ஒரு சஹாபி அல்லாஹுடைய தூதரிடத்தில் வருகிறார். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அரஐத இன் ஜாஅ ரஜுலுன் யுரீது அஹ்த மாலி. ஒரு மனிதர் வந்து என்னுடைய சொத்தை பலவந்தமாக கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எடுத்துக்கொள்வதற்கு முயற்சிக்கிறார், நான் என்ன செய்யட்டும்? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஃபலா துஅதிஹி மாலக், உன்னுடைய சொத்தை எக்காரணத்திற்காகவும் அவருக்கு கொடுத்து விடாதே என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒருவர் அடாவடித்தனமாக வருகிறார், என்னை பயமுறுத்துகிறார், உண்ட சொத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்று சொல்கிறார். அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னுடைய சொத்தை ஒருவர் கேட்கிறார், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உன்னுடைய சொத்தை அவருக்கு நீ கொடுத்து விடாதே என்று சொன்னார். உடனே அவர் கேட்கிறார், அரஐத இன் காத்தலனி, அல்லாஹுடைய தூதரே, அவர் என்னோடு சண்டைக்கு வந்தால் நான் என்ன செய்வது? சொத்தை கேட்டார், நான் கொடுக்கல. அவர் என்னோடு சண்டையிடுவதற்காக என்னை கொல்லுவதற்கு முயற்சி செய்தால் நான் என்ன செய்யட்டும்? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், காத்தில்ஹு, நீயும் அவனோடு சண்டைக்கு போ. சொத்துடைய விடயத்தில் இஸ்லாம் என்ன விளையாட்டில் சொல்லுது பாருங்க. உங்களோட சொத்தை ஒருவர் அநியாயமாக பறிப்பதற்கு வந்தால் அவருக்கு உன்னுடைய சொத்தை கொடுக்காதே. அவர் உன்னோடு போராடி உனக்கு அடித்து உதைத்து உன்னை கொலை செய்து உன்னுடைய சொத்தை பறிக்க முற்பட்டால் நீயும் அவனோடு போராடு, சண்டைக்கு செல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர் விடல்ல, தொடர்ந்து கேட்டார், அரஐத இன் கதலனி, யா ரசூலல்லாஹ், நான் சண்டைக்கு போய் என்னை அவன் கொண்டு விட்டால், சொத்துக்காக, சொத்து முக்கியமா உயிர் முக்கியமா? இதை பார்க்க கூடாது. சொத்து என்று ஒருவன் உன்னை அபகரித்து அநியாயமாக பிடுங்க வந்தால் நீயும் அவனோடு சண்டைக்கு போ என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஅன்த ஷஹீத், உன்னுடைய சொத்துக்காக நீ போராடி அவன் உன்னை கொன்று விட்டால் நீ ஷஹீது, அல்லாஹுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவனுடைய அந்தஸ்தை பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர். அவர் மீண்டும் கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, அரஐத இன் கதல்துஹு, அந்த யுத்தத்தில் நான் அவனை கொண்டு விட்டால், என்னுடைய சொத்தை அபகரிக்க வந்தான், என்னை அடிக்க வந்தான், கொல்ல வந்தான், நானும் சண்டையிட்டேன், அவன் செத்து போய்விட்டால், அவனை நான் கொண்டு விட்டால் என்ன நிலை? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், எவனை நீ கொண்டாய உன்னுடைய சொத்துக்காக அவன் நரகத்தில், உனக்கு எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார். முஸ்லிம் கிரந்தத்தில் 140வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எனவே இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது, எங்களுடைய சொத்துக்காக ஒருவர் அதை அபகரிக்க முற்பட்டால் போராடியாவது அந்த சொத்தை பாதுகாக்க வேண்டும். இன்னும் ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், யார் தன்னுடைய சொத்துக்காக கொலை செய்யப்படுகிறாரோ அவரும் ஷஹீத் என்று சொன்னார். அவர் அல்லாஹுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவருக்கு சமன் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் இப்ப ஆரம்பமாக ஒரு தெளிவை பெற்றிருக்கிறோம். என்ன தெளிவு? வாரிசுரிமை என்பது அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்ட கட்டாயமான கடமை. அதே நேரம் இந்த வாரிசுரிமை சட்டம் குறித்து இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுடைய சொத்துகளுடைய விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும்.
எங்கட வாரிசுகளுக்காக சில சொத்தை நாங்கள் விட்ட நிலையில் மௌத்தாக வேண்டும், உலகத்தில் அழித்து விட்டு மௌத்தாகிவிடக் கூடாது என்கின்ற சட்டத்தை சொல்கிறது. இரண்டாவது மிக முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், நாங்க உயிரோடு இருக்கும் பொழுது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சொத்து பங்கீடு வாரிசுரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது. நமது சமுதாயத்தில் இருக்கின்ற மிக பிழையான ஒரு நடைமுறை என்ன அப்படின்னு கேட்டால், தாயும் தகப்பனும் உயிரோடு இருக்கும் பொழுதே சொத்துக்களை பிள்ளைகளுடைய தலையில் எழுதி வைத்து விடுவதை பார்க்கிறோம். சொத்துக்களை எல்லாம் 2 பிள்ளைகள் இருந்தால் ஆண் பிள்ளை ஒன்று பெண் பிள்ளை ஒன்று, பெண்ணுக்கு இவ்வளவு ஆணுக்கு இவ்வளவு என்று உயிரோடு இருக்கும் பொழுதே எங்கட சொத்துக்களை எல்லாம் பிள்ளைகளுடைய பெயரில் நாங்கள் எழுதி வைத்து விடுகிறோம். இது ரொம்ப தவறானது. எப்பொழுது சொத்து பிரிவினை பாக பிரிவினை சொத்து பங்கீடு நடக்கும் என்றால் அந்த சொத்துக்குரியவர் மரணித்தால் தான் அது அமுலாகும், மௌத்தாகணும். உயிரோடு இருக்கும் பொழுது சொத்து பிரிக்க இயலாது. ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்? ஒரு அன்பளிப்பு கொடுக்க நினைத்தால் சமனாக கொடுக்கலாம். ஆண் பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கிறார், பெண் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு காணியை கொடுக்கிறார், சமனாக இருக்க வேண்டும். பெறுமதியில் அநியாயம் செய்யக்கூடாது. உயிரோடு இருக்கும் பொழுது எங்கட வாரிசுகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கத்தான் முடியுமே ஒழிய சொத்தை அவர்களுடைய பெயரில் எழுதி வைக்க முடியாது, முழு சொத்தை. ஏன் இஸ்லாம் இதை சொல்லுதோ? நீங்க உங்களுடைய முழு சொத்தையும் உங்களுடைய வாரிசுகளுக்கு எழுதி வைத்து விட்டால் நீங்க நடு ரோட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது எத்தனையோ குடும்பங்கள்ல பார்க்கிறோம், வாப்பா அம்மாவோட சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்கிவிட்டு வீட்டை விட்டும் துரத்தி விட்ட காட்சிகளை பார்க்கிறோம். வீதிகளில் பிச்சை எடுக்கின்ற யாசகம் கேட்கின்ற பெரும்பான்மையான பெற்றோர்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய போடியார் என்று தெரியுமா, நான் எப்படிப்பட்ட முதலாளி என்று தெரியுமா, என்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிள்ளைகள் பறித்து வைத்துக் கொண்டு என்னை வீட்டை விட்டும் துரத்தி விட்டார்கள் என்று கவலைப்படுகின்ற எத்தனையோ பெற்றோர்களை பார்க்கிறோம். எனவே இஸ்லாம் கவனமான ஒரு சட்டத்தை சொன்னது. இந்த வாரிசுரிமை சட்டத்தை நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உங்களோட சொத்து உங்களுக்கு தான், யாருக்கும் கொடுக்க இயலாது, யாரும் கேட்கவும் இயலாது. நீங்க விரும்பி கொடுத்தாலே ஒழிய, நீங்க விரும்பி ஒரு பிள்ளையை டாக்டருக்கு படிக்க வைக்கிறீங்க, அந்த டாக்டர் செலவுக்கு 1,00,000 ரூபாய் நீங்க செலவழிக்கிறீங்க, தாராளமா செலவழிக்கலாம். இன்னொரு பிள்ளையை என்ஜினியருக்கு படிக்க வைக்கிறீங்க, அந்த என்ஜினியர் பிள்ளைக்கு அதை விட குறைவான 50,000 செலவழிக்கிறீங்க, அதை விட குறைவு தான், அவனோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி செலவழிக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க, ஆம்பளை பிள்ளைக்கும் ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க, பிரச்சனை இல்லை. உங்களோட சொத்திலிருந்து தாராளமாக உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்கலாம். அதிலேயும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு ஆளுக்கு கொடுத்து விட்டு ஒரு ஆளுக்கு கொடுக்காம விடக்கூடாது. அது பின்னாடி நாங்கள் அதை பார்க்க இருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது விரும்பி அன்பளிப்பு செய்யலாமே ஒழிய முழு சொத்தையும் அன்பளிப்பு செய்யலாது. இப்போ உங்களோட 1 கோடி ரூபாய் தான் காசு இருக்கு, உங்களோட சொத்தே 1 கோடி ரூபாய். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ரொக்கமாக எங்களுக்கு தெரிந்த ஒரு கணக்கு இலகுவா விளங்கும். உங்களோட முழு சொத்தும் நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது 1 கோடி. உடனே நீங்க ஆம்பளை புள்ள ஒன்று இருக்கு, பொம்பளை புள்ள ஒன்று இருக்கு, ரெண்டும் தான் எங்களோட வாரிசு. 50 லட்சம் ரூபாயை ஆம்பளை புள்ளோட பேர்லையும் மீதமுள்ள 50 லட்சம் ரூபாயை பொம்பளை புள்ளோட பேர்லையும் எழுதி வைக்கிறீங்க. என்ற சொத்தை நான் 2ஆ பிரித்து சமனா நீதமா இந்த 2 பிள்ளைகளையும் கொடுக்கிறேன். கொடுக்கலாமா? கொடுக்க இயலாது. இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது உங்களுடைய சொத்துக்களை யாருக்கும் பிரிக்க இயலாது. ஆனால் இந்த சட்டத்தை நீங்கள் படித்ததன் பின்னாடி தெளிவாக எழுதி வைத்து விட்டு மௌத்தாக வேண்டும். நான் மௌத்தானால், நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னுடைய சொத்தினுடைய பெறுமதி இவ்வளவு, வார கணக்கு பேங்கில் இருக்கிறது. சொத்து என்றால் நாங்கள் நினைத்து விடக்கூடாது, வளவு மட்டும்தான் சொத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, ஒருவருடைய குடியிருக்கின்ற வீடு அவருடைய சொத்து, அவர் வாங்கி போட்ட வளவு அவருடைய சொத்து, அவர் ஓடுகின்ற வாகனம் அவருடைய சொத்து, அவருடைய பேங்கில் டிபாசிட் பண்ணப்பட்டிருக்கின்ற பணம் அவருடைய சொத்து. இது மாதிரி அவருடைய பேரில் என்னென்ன சொத்துகள் இருக்கிறதோ அத்துணையையும் சேர்த்துத்தான் வாரிசுரிமை சட்டம். யாராவது கடனாளிகள் அவருக்கு திருப்பி கொடுக்க இருந்தால், 1 கோடி ரூபாய் ஒரு 10 பேர் கொடுக்க வேண்டியிருக்கின்றால் அதையும் சேர்த்துத்தான் சொத்து பங்கீடு. எனவே 1 கோடி ரூபாயை 2 பிள்ளைகளுக்கும் 50 லட்சம் 50 லட்சமாக பிரித்து கொடுக்க இயலாது. எப்போ உங்களுடைய சொத்து பிரிவினை கடமை என்றால் நீங்கள் மரணித்ததற்கு பின்னாடி. ஆனால் நீங்கள் எழுதி வைக்கலாம், என்ற இவ்வளவு கோடி ரூபாய் சொத்துல என் ஆம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு போக வேண்டும், நான் மௌத்தானதின் பின்னாடி என்னுடைய பொம்பளை பிள்ளை இவ்வளவு விடுங்க. இதான் இஸ்லாமிய சட்டம். இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. நீங்க வசியத்து செய்யுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் தெளிவூட்டுங்கள். நான் மௌத்தானதின் பின்னாடி நீங்கள் அடிபிடிப்பட்டு சாக வேண்டாம். சொத்துக்காக கொலை நடப்பதை பார்க்கிறோம். வாப்பா மௌத்தாகிய மறுகணம் கோர்ட்டில் கேஸ் போகுது,
அண்ணன் தன்னுடைய சொத்தை அபகரித்து விட்டார், தங்கைக்கு கொடுக்கவில்லை, அல்லது அண்ணன் தம்பிக்குள் அடிபுடி நடப்பதை பார்க்கிறோம், சொத்துக்காக உயிர்கள் போயிருப்பதை கூட பார்க்கிறோம். எனவே இதை எதற்கும் நீங்கள் வழிவகுக்காமல் இஸ்லாம் சொல்லுகின்ற பாக பிரிவினையை கையாண்டால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் போட்ட கணக்கு தப்பாது. அல்லாஹ் ரொம்ப ஹிக்மத்தானவன். யாருக்கும் அல்லாஹ் அநீதம் இழைக்காமல் நான் சொல்லுகின்ற கணக்கை நீங்கள் பார்த்தால் நாங்கள் வியந்து போகின்ற அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அநீதம் இழைக்காமல் சொத்து பங்கீட்டில் உரிமை தந்திருக்கிறான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது சொத்து பங்கீட்டில். பெண்களுக்கும் சொத்து பங்கீடு இருக்கிறது என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். வேறு எந்த மார்க்க மதத்திலும் பெண்களுக்கு சொத்து என்கின்ற லெவலை நீங்கள் காண முடியாது. வேறு மதங்களில் ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவனுடைய வீட்டுக்கு கொண்டு போய்விட்டால் தாய் வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த சொத்தும் அவளுக்கு இல்லை. இதான் புறமத கலாச்சாரம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் தான் சொல்லுகிறது, லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதான் வல் அக்ரபூன் வலின் நிஸாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். தாய் தந்தை விட்டு செல்கின்ற சொத்தில், உறவினர்கள் விட்டு செல்கின்ற சொத்தில் எப்படி ஆண்களுக்கு பங்கு இருக்கிறதோ அப்படி பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம். எனவே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், உயிரோடு இருக்கின்ற பொழுது எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் பிரிக்க முடியாது. மௌத்தானதன் பின்னாடிதான் இந்த வாரிசுரிமை சட்டமே அமுலாகும் என்பதை முதலாவது விடயமாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சொத்துகளோடு ஒருவர் வாழ்ந்து மௌத்தாகிவிட்டார். அவர் மௌத்தானதன் பின்னாடி அவருடைய பேரில் மொத்த சொத்து, வளவு, வீடு, காணி, அவருடைய வாகனம், பேங்கில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பார்த்தால் ஒரு 3 கோடி ரூபாய் வருகிறது என்று வைத்துக் கொள்ளும். முதலாவது, மரணித்தவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? பிள்ளைகளாக முன்வந்து என்னுடைய தந்தையை நான் குளிப்பாட்டி என்னுடைய செலவில் கஃன் செய்து என்னுடைய செலவில் அடக்கம் செய்கிறேன் என்று பிள்ளைகள் குடும்பத்தார் ஏர்வப்பட்டு விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு ஜனாசாவை யாரும் முன்வந்து குளிப்பாட்டி கஃன் செய்து செலவழிப்பதற்கு முன்வராத பட்சத்தில் ஒரு மையத்திற்கான செலவு அவருடைய சொத்திலிருந்து எடுக்கப்படும். அவர் 3 கோடி ரூபாய் சொத்தை விட்டுட்டு போறார் என்றால் அவருக்கு கஃன் சீலை வாங்குவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? அவரது சொத்திலிருந்து கஃன் சீலையை வாங்கலாம். அவருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்குண்டான அத்துணை செலவையும் அவருடைய சொத்திலே இருந்து நாங்கள் எடுத்து கழித்ததன் பின்னாடிதான் மீதமுள்ளதை நாங்கள் பிரிக்கணும். மீதமுள்ளதன் மீதுதான் சொத்து கடமை, சொத்து பாக பிரிவினை கடமை என்பதை ஆரம்பமாக புரிய வேண்டும். இரண்டாவது செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? சொத்தை பிரிப்பதற்கு முன்னால் சில சட்டம் இருக்கு. அவர் இந்த உலகத்தில் கடன் வாங்கிவிட்டு மௌத்தாகி இருந்தால் அவருடைய சொத்தில் இருந்து கடனையும் கொடுத்து முடிச்சு விட்டு தான் நாங்கள் சொத்தை பிரிக்கணும். 3 கோடி ரூபாய் ஒருவர் வச்சு விட்டு மௌத்தாயிட்டார். மௌத்தானதின் பின்னாடி அவர் எழுதி வைத்திருக்கிறார். இதனால் தான் இஸ்லாம் சொல்கிறது, கடனை எழுதி வையுங்கள். எங்களுடைய எழுதி வைத்து நாங்களே யாருக்கும் தெரியாம மௌத்தாகிவிட்டால் நாங்கள் சுவர்க்கம் போக இயலாது. நீங்கள் சுவர்க்கம் போவதற்கு தடையாக இருக்கும் கடன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அது 10 ரூபாயாக இருந்தாலும் கடன் தான். கடன்காரனுக்கு நீங்கள் அதை திருப்பி கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் போகின்ற இடம் நரகம், சுவர்க்கம் போக இயலாது. எனவே நாங்கள் கடன் பட்டிருந்தால் எங்களோடு அதை மறைத்து வைத்துக் கொள்ளாமல் ஆக குறைந்தது எங்கட மனைவிக்கு தெரிய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் தொழில் செய்கிறேன், இவ்வளவு கடன் பட்டிருக்கேன், இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும். ஒரு எழுத்தில் வையுங்க, இவருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், இவருக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணும், இந்த கடைக்கு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று எழுத்தில் நீங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களோட போன்ல மார்க் பண்ணி வைக்க கூடாது. நீங்க மௌத்தானா உங்களோட போன் முடிஞ்சு. எனவே நீங்கள் எப்படி அதை உங்களுக்கு தெரியப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அதுபோல உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களுடைய மனைவிக்கு அல்லது மனைவியாக இருந்தால் கணவனுக்கு தெரிகிற மாதிரி கடனை சொல்லிவிட்டு தான் நாங்கள் மௌத்தாகணும். அப்ப இஸ்லாம் சொல்லுகின்ற இரண்டாவது சட்டம் என்ன தெரியுமா? நீங்கள் மௌத்தானதன் பின்னாடி உங்களுக்கு கடன் இருக்குமாக இருந்தால் உங்களோட சொத்தில் இருந்து அந்த கடனும் அடைக்கப்பட்டதன் பின்னாடி தான் எங்களோட சொத்தை நாங்கள் பிரிக்க வேண்டும். அப்ப 3 கோடியில 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்து முடிஞ்சு. கடன்காரர்கள் எல்லாம் லிஸ்ட் போட்டு பார்த்தால் 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்தாச்சு. மீதமுள்ள சொத்து எவ்வளவோ 2 கோடி ரூபாயைத்தான் வாரிசுகளுக்கு பிரிக்க முடியுமே அல்லாமல் கடனை கொடுக்காமல் 3 கோடியை பிரித்தால் மௌத்தானவர் போகின்ற இடம் நரகம். எனவே கடனுடைய விடயத்தையும் கணியத்துக்குரிய சகோதரிகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் பிரிக்கணும். 3வது விடயம் என்ன?
மரணிக்கின்ற ஒருவர் வசியத்து செய்கிறார், நான் மௌத்தானதின் பின்னாடி என்னுடைய சொத்துல இந்த வளவை பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்க, நான் மௌத்தானதின் பின்னாடி என்னுடைய காசுல 1 கோடி ரூபாயை இன்னாருக்கு கொடுங்க என்று வசியத்து செய்கிறார். இந்த வசியத்தை நாங்கள் நிறைவேற்றலாமா இல்லையா என்றால் இஸ்லாம் அதற்கும் எங்களுக்கு அழகான சட்டம் சொல்லுது. என்ன சட்டம்? முழு சொத்தையும் வசியத்து செய்யலாது. பாப்பா சொல்றாரு, நான் மௌத்தானதுக்கு பின்னாடி இந்த முழு சொத்தையும் அப்படியே பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்கன்னா கொடுக்க இயலாது. அல்லது இந்த சொத்துல அறவாசியை இன்னாருக்கு கொடுங்கன்னா கொடுக்க இயலாது. நாங்கள் நேரத்தோட பார்த்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் வந்த நேரத்தில் அந்த சஹாபி சஅத் இப்னு அபி வக்காஸ் கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? முழுவதுமாக கொடுத்துட்டுமா கொடுக்க வேண்டாம், அரைவாசியை கொடுக்கட்டுமா கொடுக்க வேண்டாம், 3இல் 1 கொடுக்கட்டுமா யார் ரசூலுல்லாஹ் என்றதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதுவும் அனுமதி என்று விட்டு அனுமதித்தார்கள். அதுவும் கூட 3இல் 1 கூடத்தான் என்று சொல்லிவிட்டு அதையே அல்லாஹ்வுடைய தூதர்கள் அங்கீகரித்தார். எனவே மரணித்த ஒருவருடைய சொத்திலிருந்து நாங்கள் வசியத்து செய்ததை எடுத்து கொடுப்பதாக இருந்தால் 3இல் 1 பங்கை தான் கொடுக்கலாம். 3 கோடி ரூபாய் இருந்தால் 1 கோடி ரூபாயைத்தான் நாங்கள் வசியத்தாக நிறைவேற்றலாமே அல்லாமல் 3இல் 2 கோடியோ அல்லது 3 கோடியையுமோ அல்லாஹுடைய பாதையில் கொடுக்க இயலாது. அது இஸ்லாமிய சட்டத்துக்கு முரண். எனவே ஒருவர் யாருடைய பெயரை குறிப்பிட்டு சொத்தை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் மௌத்தாக இருந்தாலும், பள்ளிவாசலுக்கே கொடுங்கள் என்று சொல்லியிருந்தாலும் 3இல் 1 நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமே அல்லாமல் 3இல் 2 அல்லது அதற்கு விட கூடுதலாகவோ நிறைவேற்றக்கூடாது என்பது இஸ்லாம் சொல்கின்ற தெளிவான சட்டம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மின் பஅதி வஸியத்தின் யூஸி பிஹா அவ் தைன். நீங்கள் எப்பொழுது பாக பிரிவினை செய்ய வேண்டும் என்றால் அவருடைய கடனையும் அவர் செய்த வசியத்துகளையும் நீங்கள் நிறைவேற்றியதன் பின்னாடிதான் சொத்து பங்கீடு செய்ய வேண்டும். உங்களோட சொத்தை நீங்கள் பிரிக்க வேண்டும் என்கின்ற தெளிவான சட்டத்தை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது 3வது விஷயம். அப்போ ஒருவர் விட்டு செல்லுகின்ற சொத்தில் அவரை ஜனாசா நல்லடக்கத்திற்கு நாங்கள் எடுக்கலாம். அவருடைய கடனை அடைத்ததன் பின்னாடி அவருடைய வசியத்தை நிறைவேற்றியதன் பின்னாடி தான் அவருடைய சொத்தை நாங்கள் பிரிக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான சட்டத்தை இஸ்லாம் சொல்கிறது. 4வது, எல்லாம் நிறைவேற்றியாச்சு, வசியத்தை கொடுத்துட்டோம், கடனை எல்லாம் அடைச்சு முடிஞ்சு அவரை நல்லடக்கம் செய்து விட்டோம். இப்போ மொத்தமாக 2 கோடி ரூபாய் அவருடைய சொத்து மீதமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த 2 கோடி ரூபாயில் நாங்கள் சில விடயங்களை கருத்தில் கொள்ளணும். என்ன தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு கொடுத்ததை இதில் சேர்க்கக்கூடாது. ஒரு ஆள் செல்றார், நீ உயிரோடு இருக்கும் பொழுது வாப்பானுக்கு ஒரு கார் வாங்கி தந்தாரு, எனவே அந்த காரோட காசை இதிலிருந்து கழிப்போம்னா கழிக்க இயலாது. உயிரோடு இருக்கும் பொழுது கொடுத்ததெல்லாம் அன்பளிப்பு, அது வாரிசுரிமைக்குள்ள வரவே வராது. மௌத்தானதன் பின்னாடி என்ன காசு இருக்கிறதோ என்ன சொத்து இருக்கிறதோ அத்துணையையும் அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படையில் பிரிக்கணும். முதல் கொடுத்ததை இதில் சேர்க்க முடியாது, கழிக்க முடியாது. எனவே அதையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 5வது விஷயம் என்ன தெரியுமா? வாப்பா மௌத்தானதன் பின்னாடி அல்லது உம்மா மௌத்தானதன் பின்னாடி வாரிசுகள் உயிரோடு இருக்கணும். இப்போ நான் மௌத்தானதன் பின்னாடி உதாரணத்திற்கு என்னுடைய பிள்ளை உயிரோடு இருந்தால்தான் அவனுக்கு சொத்து போகும். எனக்கு முதல் என்ன பிள்ளை மௌத்தாயிட்டாண்டு அல்லாஹ் பாதுகாக்கணும் சொல்றேன். உதாரணத்துக்கு எனக்கு முன்னாடி என்னுடைய பிள்ளை மரணித்து விட்டார், அவருடைய மனைவி இருக்கிறாள். இப்ப நான் மௌத்தானதின் பின்னாடி என் மருமகள் என் மகண்ட வைஃப் வந்து என்னட்ட கேட்கிறா, உங்களோட பாப்பா நான் மௌத்தாயிட்டேன், என் வைஃப்ட வந்து கேட்கிறா, அவரோட பிள்ளைட சொத்து தாங்க. புள்ள எங்க? புள்ள மௌத்தாயிட்டு, என் பிள்ளை நேரத்துடைய மௌத்தாயிட்டு, எனக்கு முதல் மௌத்தாயிட்டார். எனவே மௌத்தான ஒருவருக்கு நாங்கள் என்ன செய்யலாது? சொத்தை கொடுக்க இயலாது. நான் சொத்தை விட்டு நான் மௌத்தாகும் போது என் வாரிசு உயிரோடு இருந்தால்தான் அந்த சொத்து போகும். இதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்தெந்த வாரிசுகள் எல்லாம் என்னுடைய சொத்தை பிரிக்கின்ற பொழுது உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சொத்து போகுமே அல்லாமல் மரணித்த ஒருவருக்கு சொத்து கேட்க இயலாது. வாரிசு உயிரோடு இருக்க வேண்டும் என்பதும் இஸ்லாமிய வாரிசுரிமையில் மிக முக்கியமான சட்டம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையான சட்டங்களை புரிந்து கொண்டு இப்போ நாங்கள் எங்களோட சொத்தை நாங்கள் எப்படி பிரிக்கிறோங்கிறத உதாரணத்தோட சொல்கிறேன். யாருக்கு என்னென்ன பங்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற கணக்கு. உண்மையில் இந்த வாரிசுரிமைக்கு தகுதியானவர்கள் 25 பேர். குர்ஆன்லையும் ஹதீஸிலையும் நாங்கள் புரட்டி பார்த்தால் ஆண்களில் 15 பேர் வாரிசுரிமை பெறலாம், பெண்களில் 10 பேர். மொத்தம் வாரிசுரிமை பெற தகுதியானவர்கள் 25 பேர்கள் என்பது அறிஞர்களுடைய ஏகமனதான கருத்து.
குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிற அந்த லிஸ்ட் படி. எல்லாரையும் பார்ப்பதற்கு இந்த நிகழ்ச்சி போதாது. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பங்கு போகும் என்பதையும் நாள் கணக்கில் மாத கணக்கில் நாங்கள் படிக்கணும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு பாடம். ஆனால் நம்மட சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு சிலரை மட்டும் உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது சாரார் பிள்ளைகள். தாயும் தந்தையும் மௌத்தானால் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்து போகும்? இதான் நாங்கள் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான சட்டம். இப்போ நாங்கள் மௌத்தாயிட்டோம், நாங்கள் மரணித்ததன் பின்னாடி எங்களோட பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்து போக வேண்டும்? எங்களுக்கு பிள்ளைகள் 3 விதமாக இருக்கலாம். ஒன்று தனியே பொம்பளை பிள்ளை மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு, அல்லது எங்களுக்கு பொம்பளை பிள்ளைல தனியே ஆம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்கு, அல்லது மூன்றாவது ஆணும் பெண்ணும் கலந்திருக்கும். இந்த 3 வகையில தான் ஒருவருக்கு பிள்ளை இருக்கலாம். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒன்றில் முழுவதும் ஆம்பளை பிள்ளைகள் அல்லது முழுவதும் பொம்பளை பிள்ளைகள், அது ஆணும் பெண்ணும் கலந்துதான் எங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள். இப்போ இஸ்லாம் என்ன சட்டம் சொல்லுதென்றால், முதலாவது உங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு, வேற பிள்ளைகளே கிடையாது. ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால், கணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், وَإِنْ كَانَتْ وَاحِدَةً فَلَهَا النِّصْفُ. நீங்கள் விட்டு செல்கின்ற உங்களுடைய சொத்தில் அந்த ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சரி பாதியாக அரைவாசி சொத்து போகணும். நீங்க மௌத்தாறீங்க, 3 கோடி ரூபாயை விட்டுட்டு மௌத்தாறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களோட முழு சொத்தும் உங்களோட கடனை கழிச்சு உங்களோட வசியத்தை நிறைவேற்றி உங்களை நடக்கம் செய்து எல்லாம் முடிந்ததன் பின்னாடி 3 கோடி ரூபாய் மிஞ்சிது உங்களோட சொத்து என்றால், உங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை என்றால், அது தாயுடைய சொத்தாக இருந்தாலும் சரி தந்தையுடைய சொத்தாக இருந்தாலும் சரி, நாங்க என்ன விளங்கிட்டோம் தெரியுமா? ஆம்பளை பிள்ளைக்கு வாப்பாட சொத்து, பொம்பளை பிள்ளைக்கு இம்மாட சொத்து. பச்சை பிள்ளை வாப்பாவின் சொத்தில் இருந்து ஆண் பெண் 2 பிள்ளைகளுக்கும் சொத்திரி. அதே மாதிரி உம்மாவுடைய சொத்தில் இருந்த ஆண் பெண் 2 பிள்ளைகளுக்கும் சொத்திரி. வாப்பாட சொத்து ஆம்பளை பிள்ளைக்கும் கிடையாது, பொம்பளை பிள்ளைக்கு இம்மாட சொத்தும் கிடையாது. இதை முதல் அடிப்படையை புரியணும். அப்போ உம்மாவுக்கோ வாப்பாவுக்கோ சொத்து இருந்து அவர்கள் மௌத்தானால் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் எங்களுக்கு இருக்கின்றால், இஸ்லாம் என்ன சொல்கிறது? உங்களோட சொத்துல சரி பாதியாக பிரித்து 3 கோடியில் 1.5 கோடி ரூபாய் காசை யாருக்கு கொடுக்கணும்? அந்த ஒரு பொம்பளை பிள்ளை கொடுத்து போட்டு மிச்சம் உள்ள 1.5 கோடி ரூபாயைத்தான் ஏனைய அனந்தரக்காரர்களுக்கு பிரிக்கணும். அந்த மரணித்தவருக்கு தாய் இருந்தால், தந்தை இருந்தால், சகோதரன் இருந்தால் அந்த 1.5 கோடி ரூபாய் பிரிக்கணும். அப்போ ஒரு பொம்பளை பிள்ளையை நாங்கள் விட்டுட்டு மௌத்தானா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை கொடுக்கணும்? சொத்தில் சரி பாதியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். தொடர்ந்து சொல்கிறான், فَإِنْ كُنَّ نِسَاءً فَوْقَ اثْنَتَيْنِ فَلَهُنَّ ثُلُثَا مَا تَرَكَ. உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளையோ அதற்கு மேல் இருந்தாலோ, தனியே பொம்பளை பிள்ளை தான், 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அல்லது 2க்கு மேற்பட்டவர்கள், அது 3 அறிக்கலாம் 10 அறிக்கலாம், 200 பொம்பளை பிள்ளை உங்களுக்கு இருந்தாலும் ஒரே கணக்கு தான். என்ன? சுலுசா மா தரக், 3இல் 2ஐ கொடுக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். 3 கோடியா? 2 பொம்பளை பிள்ளை இருந்தால் 2 பொம்பளை பிள்ளைக்கு 3இல் 2 எவ்வளவு? 2 கோடி. 3 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் 3இல் 2 கோடி. 100 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் 2க்கு மேற்பட்டது எல்லாத்துக்கும் ஒரே கணக்கு தான். 3இல் 2 கொடுங்க. 3 கோடியில் 2 கோடியை பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கணும். 2 பேரோ அல்லது 2க்கு மேற்பட்டவர்களோ அவங்க என்ன செய்யணும் தெரியுமா? தங்களுக்குள் அதை சமமாக பங்கிடுவார்கள். இப்போ 2 பொம்பளை பிள்ளை இருக்கேன்னா நாங்கள் எவ்வளோ கொடுக்கணும்? 3இல் 2 பங்கு கொடுக்கணும். அப்போ நாங்கள் மௌத்தானதன் பின்னாடி நாங்கள் விட்டு சென்ற 3 கோடியில் 2 பங்கு 2 கோடி. 2 கோடியை 2 பொம்பளை பிள்ளையோட கையில் கொடுத்தால் அவர்கள் தங்களுக்குள் சமனாக பிரிக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 1 கோடி, இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு 1 கோடி. 3 பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் 2 கோடியையும் 3ஆ பிரிப்பார்கள் சமனாக. 4 பொம்பளை பிள்ளை இருந்தால் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் 2 கோடியையும் 4ஆ பிரிப்பார்கள். 5 இருந்தால் 5, 100 இருந்தால் 100ஆ பிரிக்கணும். இதான் இஸ்லாம் சொல்லுகிற சட்டம். அப்போ ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் சொத்தில் அறவாசி, 2 பெண் குழந்தைகளோ 2க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளோ இருந்தால் அவர்களுக்கு 3இல் 2 பங்கை கொடுக்குமாறு அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லுது. அதே மாதிரி கணியத்துக்குரிய சகோதரிகளே, இது பொம்பளை பிள்ளை இருந்தால் இந்த சட்டம். தனிய ஆண் குழந்தை மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் ஏனைய அனந்தரக்காரர்களுக்கு போகின்ற சொத்தெல்லாம் கொடுத்து முடிஞ்சு மிச்சம் அவ்வளவும் ஆம்பளை பிள்ளைக்கு தான் போகும். சொத்துரிமையில் ஆக கூடுதலான சொத்து யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? ஒருவருக்கு இருக்கின்ற ஆண் பிள்ளைக்குத்தான் அதிகமான சொத்துரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இஸ்லாத்தில்.
ஏன், என்ன காரணம்? அல்லாஹு தாலா பல ஹிக்மத்துகளை அதில் வைத்திருக்கிறான். எங்களுக்கு ஆண் குழந்தை மட்டும்தான் இருக்கு, பொம்பளை பிள்ளைகளே கிடையாது என்றால் நாங்கள் உம்மாக்கு வாப்பாக்கு சொத்துரிமையில் கொடுக்க வேண்டிய அந்த கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு பெரும்பகுதியான மீதமுள்ள அத்துணையும் ஆண் மகனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லுவதை கணியத்துக்குரிய சகோதரரை பார்க்கும். மூன்றாவது, ஆம்பளை பிள்ளையும் இருக்கி பொம்பளை பிள்ளையும் இருக்கி, ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு. அல்லாஹ் ஆண் குழந்தைகளையும் எங்களுக்கு தந்திருக்கான், பொம்பளை பிள்ளைகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் இப்ப எப்படி நாங்கள் சொத்தை பிரிப்பது? அல்லாஹ் தெளிவாக சூரத்து நிசாவில் சொல்லி காட்டுகிறான், யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிர்ரிஜாலி லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன். ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற அளவு ஒரு ஆண் குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும். உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு உங்களோட மொத்த சொத்து 3 கோடி ரூபாயை நீங்க விட்டுட்டு போறீங்க. அப்ப அந்த ஆண் குழந்தைக்கு எவ்வளவு போக வேண்டும்? 2 மடங்கு. பொம்பளை பிள்ளையை விட 2 மடங்கு ஆணுக்கு கொடுக்கணும். அப்ப 3 கோடி ரூபாயில உங்களோட ஆண் குழந்தைக்கு 2 கோடி நீங்க கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு 1 கோடி. 2 ஆண் குழந்தை இருந்தால் கணியத்துக்குரிய சகோதரிகளே, 2 ஆண் குழந்தைக்கும் 2 4 மடங்கு கொடுக்க வேண்டும். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 1 மடங்கு. அப்ப இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது, ஆணும் பெண்ணும் உங்களுக்கு கலந்திருக்குமாக இருந்தால் ஆணுக்கு 2 மடங்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், பெண்ணுக்கு 1 மடங்கு கொடுக்க வேண்டும். இது அல்லாஹுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற மிக தெளிவான சட்டம் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு இப்படித்தான் சொத்தை பங்கு வைக்க வேண்டும் என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொண்டோம். அடுத்தது, தாய் தந்தைக்கு பிள்ளைகளுடைய சொத்து போகும். எப்ப போகும்? வாப்பாக்கு உம்மாக்கு முதல் பிள்ளைகள் மௌத்தானாத்தான் பிள்ளைட சொத்து போகும். இப்போ வாப்பா உம்மாவும் எங்களுக்கு முதல் மௌத்தானா எங்களுக்கு வரும் பிள்ளைகளுக்கு வாப்படம்மாட சொத்து. ஆனால் பிள்ளைகள் வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் முதல் மௌத்தானால் தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைட சொத்திலிருந்து வரும். அந்த நேரத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே சட்டம் என்ன தெரியுமா? மௌத்தான எங்கட பிள்ளைக்கு பிள்ளைக்காண்டு பார்த்தா சரி, பேரப்பிள்ளை. மௌத்தான எங்களுடைய ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவளுக்கோ அல்லது அவனுக்கோ வாரிசு இருக்கா? வாரிசு இருந்தால் தாய்க்கு எவ்வளவு வரும், வாரிசு இல்லாட்டி தாய்க்கு தந்தைக்கு எவ்வளவு வரும்ங்கிறத பார்த்தால் போதும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவூட்டுகிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ மௌத்தாகிவிட்டால் உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் 1/6 கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா சுதுஸ் மிம்மா தரக இன் கான லஹு வலத். உங்களுடைய பிள்ளைகள் மௌத்தாகி அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு பேர குழந்தைகள் இருக்குமாக இருந்தால் அது உங்களோட மகனாக இருக்கலாம், மகளா இருக்கலாம். மௌத்தானது உங்களோட மகனுக்கு மகளுக்கு மௌத்தாகும் போது அவர் உழைத்து சொத்தை வைத்து விட்டு மௌத்தாகிட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்ற சட்டத்தை சொல்ற உதாரணத்துக்கு, உங்களோட பிள்ளைகள் உழைத்து சொத்துக்களை சம்பாதித்து சொத்துகளோடு இருக்கின்ற நிலையில் மரணித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு பேர குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய மரணித்த உங்களுடைய ஆண் குழந்தையோ பெண் குழந்தை அவருடைய சொத்தில் தாய்க்கு 1/6 தந்தைக்கு 1/6. 6 லட்சம் ரூபாய் விட்டுட்டு போறார் என்றால் வாப்பாக்கு 1 லட்சம் கொடுக்கணும், உம்மாக்கு 1 லட்சம் கொடுக்கணும் மகண்ட சொத்துல. இது எப்ப? எங்களுக்கு பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இருந்தால் பேர குழந்தைகள் இருந்தால் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. பிள்ளை இல்லாட்டி எங்கட மகனும் மகளும் மௌத்தாயிட்டான், அந்த மகனுக்கும் கல்யாணத்தினூடாக பிள்ளைகள் இல்லை, மகனுக்கும் பிள்ளைகள் இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், தாய்க்கு 3 1 பங்கு கொடுக்கணும். எங்கட மகன் 3 கோடி ரூபாயை விட்டுட்டு போனா அம்மாக்கு எவ்வளவு போகும்? 1 கோடி கொடுக்கணும். வாப்பாக்கு மீதம் உள்ள 3 2 கொடுக்கணும், 2 கோடி வாப்பாக்கு. எப்படி சட்டம்? ஏன்? எங்கட வாரிசு எங்கட பேர குழந்தை இருந்தா பேர குழந்தையும் கொடுக்கணுமே. அதனால இஸ்லாம் உங்களுக்கு 1/6 தான் சொல்கிறது. யாருக்கு? பாட்டன், வாப்பட வாப்பா. எங்கட குழந்தை மௌத்தா இருந்தா நாங்க வாப்பட வாப்பா. எனவே எங்களுக்கு பேர குழந்தை இருந்தா 1/6, தாய்க்கும் 1/6 தந்தைக்கும் 1/6. பேர குழந்தைகள் இல்லாட்டி இஸ்லாம் சொல்கிறது உங்களுடைய தாய்க்கு மரணித்தவரின் தாய்க்கு 3/1 கொடுங்க. 3 கோடியில் 1 கோடி, வாப்பாக்கு 2 கோடி. அங்கேயும் ஆணுக்கு இஸ்லாம் 2 கொடுப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவன் மனைவி மிக முக்கியமான ஒரு சட்டம். கணவன் மௌத்தானால் கணவனுடைய சொத்தில் மனைவிக்கு பங்கிரி.
மனைவி மரணித்தால் மனைவியினுடைய சொத்தில் கணவனுக்கு பங்கிரி. இது எங்களோட சமுதாயத்தில் நடைமுறையிலேயே இல்லை. நாங்கள் பொதுவாக வழங்கி வச்சிருக்கிறோம், ஒருவர் சொத்தோடு மரணித்து விட்டால் அவருடைய சொத்து பிள்ளைகளுக்கு மட்டும்தான் போகும், தாய் தந்தைக்கு கொடுப்பதும் இல்லை, கணவனுடைய சொத்தை மனைவிக்கு கொடுப்பதும் இல்லை, மனைவியினுடைய சொத்தை கணவனுக்கு கொடுப்பதும் இல்லை. சில வீடுகளில் அம்மா மௌத்தாகிவிட்டால் பாப்பாவை அவர் அம்மாட குடும்பத்துக்கே அனுப்பி விடுவதை பார்க்கிறோம். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்த இடத்தையே போங்க, எங்கிருந்து வந்தீங்களோ அங்கேயே போங்கன்னு துரத்தி விடுவதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, கணவன் மரணித்தால் கணவனுடைய சொத்து மனைவிக்கு சொந்தம் எவ்வளவு போகும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. மனைவி மரணித்தால் மனைவியினுடைய சொத்தில் கணவனுக்கு எவ்வளவு சொந்தம் என்பதையும் இஸ்லாம் தெளிவாக சொல்லுவதை கணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது, மனைவி மௌத்தாகிவிட்டால் மனைவியினுடைய சொத்தில் கணவனுக்கு எவ்வளவு சொந்தம் என்றால் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு சட்டம், மனைவிக்கு பிள்ளரிக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். அது எங்களூடாகவும் இருக்கலாம், அல்லது எங்களோட மனைவி வேறொரு திருமணம் முடித்து அதில் பிள்ளரிக்கா இல்லையான்னு பார்க்கணும். அவக்கு எந்த திருமணத்திலையும் பிள்ளை இல்லை என்றால், நம்ம திருமணம் முடிச்சும் குழந்தை இல்லை, நமக்கு முதல் இன்னொருவர் திருமணம் முடிச்சும் அவருக்கு குழந்தை இல்லை, ஆனால் நிகழ்நிலையில் நம்ம தான் கணவன் ஆகிக்கிறோம், கடைசி கணவன் நம்ம தான். மனைவி மௌத்தாகிட்டா அந்த மனைவிக்கு எந்த பிள்ளைகளும் இல்லை, எங்களுக்கு மூடாகவும் பிள்ளை இல்லை, வேறு திருமணத்திலையும் பிள்ளை இல்லை என்றால் சொத்துல அறவாசி கணவனுக்கு. சுப்ஹானல்லாஹ், எப்படி சட்டம் அல்லாஹ்வுடையது. உங்களோட மனைவிக்கு எந்த விதமான பிள்ளைகளும் வாரிசுகளும் இல்லை என்றால் மனைவி சொத்தை வித்து போட்டு மௌத்தானா கணவனுக்கு அரைவாசி சொத்து போகும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி கணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளை இருந்தால் நீங்க திருமணம் முடிச்சு உங்களூடாக ஒரு பிள்ளை உங்களோட மனைவிக்கு இருக்கு, அல்லது உங்களூடாக பிள்ளை இல்லைன்னு வைப்போம், வேறு திருமணத்தில் ஒரு பிள்ளை இருக்கு, உங்களுக்கு முதல்ல ஒரு கல்யாணம் முடிச்சு கணவன் மௌத்தாக இருந்தாலோ அல்லது டிவோர்ஸ் ஆகியிருந்தாலோ அதில் ஒரு குழந்தை அந்த பெண்ணுக்கு இருக்குமாக இருந்தால் இஸ்லாம் சொல்கிறது, கணவனுக்கு கால்வாசி. 1,00,000 ரூபாயை மனைவி விட்டு விட்டு போனால் எவ்வளோ நமக்கு சொந்தம்? 25,000 ரூபாய், நாளில் ஒன்று. பிள்ளை இல்லாட்டி அறவாசி சொத்து மனைவிக்கு. மனைவிக்கு பிள்ளை இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு கால்வாசி. 1 கோடி ரூபாண்டா 25 லட்சம், நாளில் ஒன்றைத்தான் கணவன் அனுபவிக்கலாம் என்று இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுன் லஹுன்ன வலத். உங்களோட மனைவிக்கு பிள்ளை இல்லை என்றால் உங்களுக்கு அரைவாசி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டம். ஃபஇன் கான லஹுன்ன வலதுன் ஃபலகுமுர் ருபு. உங்களோட மனைவிக்கு பிள்ளை இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு நாளில் 1 மிம்மா தரக்ன, அவர்கள் விட்டு சென்ற சொத்தில் என்பதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதே மாதிரி கணவன் மௌத்தான மனைவிக்கு எவ்வளவோ இஸ்லாம் சொல்கிறது, அதிலும் பிள்ளையை தான் பார்க்கணும். எந்த பிள்ளையை பார்க்கணும்? மனைவிக்கு இருக்கிற பிள்ளையை பார்க்கக்கூடாது, கணவனுடைய பிள்ளையை பார்க்கணும். ஏன்? கணவன் ஊடாக இந்த மனைவிக்கும் பிள்ளை வந்திருக்கலாம், அல்லது அவன் இன்னும் ஒரு 3 திருமணம் 4 திருமணம் முடிக்கிறாம இல்லையா, இன்னொரு 3 திருமணம் வேறு இடத்துல முடிச்சு வேறு இடத்துல பிள்ளை இருக்கின்றால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதை வைத்து சட்டம் சொல்லணும். கணவனுக்கு பிள்ளையே இல்லை, இந்த திருமணத்திலையும் நாங்கள் அவர் மௌத்தாகும் போது நம்ம தான் மனைவியா இருக்கோம், அல்லது ஒரு 4 மனைவி மாதிரி ஏக காலத்தில் இருக்காங்கன்னு வைப்போம். உயிரோட 4 மனைவியும் இருக்காங்க, கணவன் மௌத்தாயிட்டார். 4 மனைவிக்கும் கணவன் ஊடாக பிள்ளையே இல்லை, கணவனுக்கு எந்த பிள்ளையும் இல்லை. 4 மனைவிக்கும் கணவன் ஊடாக பிள்ளை பிறக்கல, வேறு கணவன் ஊடாக பிள்ளை பிறந்திருக்கலாம், அதை கணக்கில் எடுக்க இயலாது, அது மனைவியிட பிள்ளை. மௌத்தாகின்றவர் தானே கதாநாயகன், அவரை சொத்தை தானே பிரிக்க போறோம். எனவே மரணிக்கின்றவருக்கு பிள்ளை இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். அவருக்கு 4 திருமணத்தினூடாகவும் பிள்ளையே இல்லை, அல்லது டிவோர்ஸ் பண்ணி ஒரு 10 திருமணம் முடிச்சுக்காரன்னு வைப்போம். ஒன்றை டிவோர்ஸ் பண்ணார், அடுத்த திருமணம், அது டிவோர்ஸ் ஆகிட்டு இன்னொரு திருமணம், உதாரணத்தை சொல்றேன், அது டிவோர்ஸ் ஆகி இன்னொரு திருமணம், ஒரு திருமணத்திலும் இந்த உலகத்தில் அவருக்கு வாரிசே இல்லை. அப்படி என்றிருந்தால் மனைவிக்கு எவ்வளவு போகும் என்பதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. நாளில் 1 மனைவிக்கு கணவனுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் எவ்வளவு போகும்? நாளில் 1. 4 கோடி அவர் விட்டுட்டு போனால் நாளில் 1 எவ்வளவு? 1 கோடி ரூபாய் மனைவிக்கு கொடுக்கணும். கணவனுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் இந்த சட்டம். கணவனுக்கு பிள்ளை இருந்தால், நம்மளூடாக கணவனுக்கு பிள்ளை இருக்கு, ஒரு 2 பிள்ளை இருக்குன்னு வைப்போம், அல்லது ஏனைய திருமணங்கள்லையும் கணவனுக்கு பிள்ளை இருக்கு என்று வைப்போம், அல்லது எங்களுக்கு திருமணத்தினூடாக பிள்ளை இல்லை, வேறு மனைவியில் பிள்ளை இருக்கின்றா, கணவனுடைய பிள்ளையை தான் பார்க்கணும். கணவனுக்கு வேறு கல்யாணத்தில் திருமணத்தில் பிள்ளை இருந்தால் 8இல் 1 மனைவிக்கு போகும், கணவன் மௌத்தானா.
மொத்த சொத்தையும் 8ஆ பிரித்து 8 கோடியை நாங்கள் 8 கோடி ரூபாயை விட்டுட்டு போறார் என்றால் 8 கோடி ரூபாயில் 1 கோடி ரூபாய் மனைவிக்கு போகும். அப்போ கணவன் மனைவியினுடைய விடயத்தில் நாங்கள் பார்க்கணும். கணவன் மௌத்தானால் மௌத்தான கணவனுக்கு பிள்ளை இருந்தால் எவ்வளவு போகும்? மனைவி எவ்வளவு போகும்? 8இல் 1 போகும். பிள்ளை இல்லை என்றால் 4இல் 1 போகும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற கணக்கு, நம்ம கண்டுபிடிக்கிற கணக்கும் அல்ல, நாங்கள் கூட்டி குறைச்சி கொடுப்பதும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலஹுன்ன ருபஉ மிம்மா தரக்தும் இல்லம் யகுன் லகும் வலதுன். உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் உங்களுடைய மனைவிமாருக்கு 4இல் 1 போகும். ஃபஇன் கான லகும் வலதுன் ஃபலஹுன்ன ஸுமுன். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் உங்களோட மனைவிமாருக்கு 8இல் 1 போகும். என்ன காரணம்? பிள்ளைகளும் கொடுக்கணுமே சொத்து, பாப்பாட சொத்திலிருந்து பிள்ளைகளும் கொடுக்கணும். அதனால மனைவிக்கு 8இல் 1, பிள்ளை இல்லாட்டி 4இல் 1. இப்படி இஸ்லாம் மிக தெளிவான சட்டத்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது இவ்வளவும் எங்கள சமுதாயத்தில் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய கணக்கு. இது இல்லாமல் சகோதரன் இருந்தால், சகோதரன் இல்லாட்டி பாட்டன் இருந்தால் பாட்டனுக்கு எவ்வளவு போகும், பேர குழந்தை இருந்தால் பேர குழந்தைக்கு எவ்வளவு போகும் என்றெல்லாம் பெரிய லிஸ்டே இருக்கிறது. அதற்கு நேரம் போதாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாக பிரிவினை, இந்த சொத்து பங்கீடு என்கின்ற சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி அனுப்பியிருப்பதே, குர்ஆனில் எங்களுக்கு கற்றுத்தந்திருப்பதே, அல்லாஹுக்காக நாம் அனைவரும் சூரத்து நிசாவுடைய 7வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. நான் சொன்ன அத்துணை கணக்கையும் அல்லாஹ் சொல்லியிருக்கார். தர்ஜுமத்து குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க. 4வது அத்தியாயம் சூரத்து நிசா 7வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. அதே மாதிரி சூரத்து நிசாவுடைய 176வது வசனம் மீதம் உள்ள சட்டத்தை சொல்லுது, சகோதரர்களுக்கு எவ்வளவு போகும். அதை புரட்டி பாருங்க கண்ணியத்துக்குரிய சகோதரன். அவ்வளவு தெளிவான சட்டத்தை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் மிக துல்லியமாக சொல்லியிருக்கிறது. ஆனால் இது நடைமுறையில் இருக்கிறதா? இப்படித்தான் எங்களுடைய சொத்துகள் ஒருவர் மௌத்தானதின் பின்னாடி தாய்க்கு, தந்தைக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, ஆண் பிள்ளைக்கு, பெண் பிள்ளைக்கு என்று பங்கு வைக்கப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. எப்படி நாங்கள் சுவர்க்கம் போவது? அல்லாஹ் சொல்கிறான், இது அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய வரம்பு. வமையத்தஅத்த ஹுதூதஹு, அல்லாஹுடைய வரம்பை யார் மீறுகிறாரோ யுதுகில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அவரை அல்லாஹ் நிரந்தரமாக நரகில் நுழைவிப்பான். நஊது பில்லாஹி மின்ஹு. எனவே நாங்கள் இதை படிப்போம், எங்களோட குழந்தைகளுக்கு வசியத்து செய்வோம், எங்களோட மனைவிமாருக்கு வசியத்து செய்வோம். என்னுடைய சொத்து இவ்வளவுதான் இருக்கிறது, நான் மௌத்தாகும் போது என் ஆம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு போக வேண்டும், என்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு போக வேண்டும், என்னுடைய தாய்க்கு இவ்வளவு போக வேண்டும், என்னுடைய தந்தைக்கு இவ்வளவு போக வேண்டும், மனைவியாகிய உனக்கு இவ்வளவு வர வேண்டும், நீ எனக்கு முன்னர் மௌத்தானால் உன்னுடைய சொத்தில் எனக்கு இவ்வளவு வர வேண்டும் என்று இவைகளை கணக்கு வைத்து எழுதிவிட்டு மௌத்தாகின்ற பெற்றோர்களாக ஆண்களாக பெண்களாக இல்லாவிட்டால் நாங்கள் மறுமையில போய் தப்ப முடியாது. உலகத்தில் எல்லா சொத்தையும் கொடுத்து விட்டு போக முடியாது. உலகத்தில் எல்லாத்தையும் அன்பளிப்பா கொடுக்கவும் முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கேஸ் வந்தது. என்ன? நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய சொத்தை கொடுப்பதற்கு விரும்புகிறார். மனைவி சொன்னால், நீங்க பிள்ளைக்கு சொத்தை கொடுப்பதாக இருந்தால் ரசூலுல்லாவை சாட்சியா வச்சு கொடுத்தா தான் நான் விடுவேன், ரசூலுல்லாவை சாட்சியாக வைத்து நீங்கள் கொடுக்காவிட்டால் நான் ஒத்துக்க மாட்டேன் என்று மனைவி மறுத்துட்டார். உடனே தன்னுடைய குலாம், தன்னுடைய குழந்தையை கூட்டிக்கிட்டு அல்லாஹுடைய தூதரிடத்தில் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்ற சொத்தை நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னுடைய இந்த குழந்தைக்கு கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் மனைவி சொல்கிறாள், நீங்கள் சாட்சி பகர்ந்தால் தான் இந்த சொத்தை கொடுக்க வேண்டும் என்று, நீங்கள் சாட்சியாக இருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அல்லாஹுடைய தூதர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? யா பஷீர் அலக வலதுன் சிவா ஹாதா, உனக்கு இதை போன்று இன்னும் வேறு குழந்தைகள் இருக்கிறார்களா என்று கேட்டாங்க ரசூல். அவர் சொன்னார், கால நாம், ஆம் அல்லாஹுடைய தூதர், இதை போல இன்னும் பல குழந்தைகள் இருக்கிறது. அடுத்த கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், குல்லஹும் வஹப்த லஹு மிஸ்ல ஹாதா, எல்லா குழந்தைகளுக்கும் இதை போல நீ கொடுத்தாயா? இல்லை என்று சொன்னார். ஒரு குழந்தைக்கு தான் சொத்தை கொடுக்க போறார். ரசூலுல்லாஹ் என்ன கேட்டார்கள்? உனக்கு வேறு குழந்தைகள் இருக்கிறார்களா? ஆம் இருக்கிறார்கள். எல்லா குழந்தைகளுக்கும் இந்த குழந்தைக்கு கொடுப்பதை போல நீதமாக கொடுத்தாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபலா துஷ்ஹிதுனி இதன், அப்படி என்றால் என்னை இதற்கு நீ சாட்சியாக்காதே. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள், ஃபஇன்னி லா அஷ்ஹது அலா ஜௌர், அநியாயத்திற்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன், என்னை நீ இதற்கு சாட்சியாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறுத்து விட்டார்.
அப்போ உலகத்தில் நாங்கள் ஒரு குழந்தைக்கு அன்பளிப்பு கொடுப்பதானால் 10 குழந்தை இருந்தால் 10க்கும் சமனாக கொடுக்கணும். இல்லை என்றால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் போய் தப்ப முடியாது. அது மிகப்பெரிய அநியாயம். ஒரு பிள்ளைக்கு ஒரு 10 கோடி ரூபாட வளவை கொடுக்க வேண்டாம், 2வது குழந்தைக்கும் அதே 10 கோடி ரூபாட வளவோ அல்லது அதற்கு பொறுமதியான காசோ நாங்கள் கொடுத்தா தான் அது நீதம் உலகத்தில் இருக்கும்போது. அதுக்காக இருக்கிற முழு சொத்தையும் கொடுக்க இயலாது. உங்களோட சொத்து பெருமானம் ஒரு 50 கோடி இருக்கும் என்று வைப்போம். எல்லாத்தையும் வளவு, வீடு, பேங்கில் இருக்கிற காசு, ஓடுற வாகனம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 50 கோடி ரூபாய் உங்களோட சொத்து பெருமானம் என்றால் உலகத்தில் நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு 1 கோடி 1 கோடி 10 குழந்தைக்கும் 10 கோடி கொடுக்கலாம். ஏன் 40 கோடி மிச்சமிதி மௌத்தானதுக்கு பிறகு வாரிசுகளுக்கு அதை பிரிக்கலாம். ஆனால் முழு சொத்தையும் உயிரோடு இருக்கும் பொழுது அன்பளிப்பு செய்ய முடியாது. அப்படி அன்பளிப்பு செய்வதானால் சமமாக கொடுக்கணும். ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லோருக்கும் சமமாக கொடுத்தால் மட்டுமே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று தப்ப முடியும். ஆனால் நமது சமுதாயத்தில் இன்னும் ஒரு கலாச்சாரம் இருக்கு, சீதனம். பொம்பளை புள்ள திருமணம் முடிச்சு போகும்போது இருக்கின்ற சொத்து, வளவு, வீடு, காணி எல்லாத்தையும் சீதனமாக பெண் குழந்தைக்கே கொடுத்து விட்டு ஆம்பளை பிள்ளைகளை நடுரோட்டில் விடுற சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இது ஆகப்பெரிய தவறு. இஸ்லாம் சொன்னது பெண்ணை விட ஆணுக்கு தான் 2 மடங்கு. பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுத்தால் நீங்க அதை போல 2 மடங்கு ஆண் குழந்தையை கொடுக்கணும். பெண் குழந்தைக்கு நீங்க 50 லட்சம் ரூபாய் நகை கொடுத்தால் ஆண் குழந்தைக்கு அதை விட 1 லட்சம் ரூபாய்க்கு நகம் கொடுக்க வேண்டும். பெண்ணை போல ஆணுக்கு 2 மடங்கு கொடுக்கணும். ஆனால் எவ்வளவு அநியாயத்தை செய்கிறோம். ஆணை விட்டு விட்டு முழு சொத்தையும் பெண்ணுக்கு மட்டுமே வீடு கட்டி கொடுக்கிறோம், வளவாக கொடுக்கிறோம், காணியை கொடுக்கிறோம், எல்லா சொத்தையும் பொம்பளை பிள்ளையை கொடுக்கிறோம். இது வரதட்சணையாக சீதனமாக நமது சமுதாயத்தில் வந்ததனால் இந்த சொத்துரிமையே பேசப்படாமல் அப்படியே மழுங்கி மங்கி போய்விட்டதை பார்க்கிறோம். என்ன காரணம்? உலமாக்கள் இதை பேசாததற்கு என்ன காரணம்? பெரும்பான்மையான உலமாக்கள் கூட அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அவர்களும் இந்த வலையில் மாட்டிக்கொண்டார். அவர்களும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பேச முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கும். இது அல்லாஹ் சொல்கின்ற கட்டளை. தைரியமாக பேச வேண்டிய, சமுதாயத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய, சமுதாய மக்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய அல்லாஹுடைய மிகப்பெரிய கட்டளை. எனவே இதை முடியுமான அளவுக்கு படிப்போம், தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், எங்களோட வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருவான். எனவே இஸ்லாம் நாங்கள் மரணித்ததன் பின்னாடியும் எங்களோட சொத்துகள் தெளிவாக கையாளப்பட வேண்டும், அந்த சொத்துகள் அநீதமில்லாமல் நீதமாக பங்கு வைக்கப்பட வேண்டும் என்கின்ற தெளிவான சட்டத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே அவைகளை படித்து விளங்கி எங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, இவ்வளவு நேரமும் இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்து அல்லாஹு தஆலா சொன்ன விடயங்களை மிக குறிப்பாக